ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது. ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான், ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாதா, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும், சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள், உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடும் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு
உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதகத்துக்கு சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் எத்தகைய சாதகமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கடகராசினாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான மனதிற்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 இருக்கக்கூடிய தை மாதம் பெருக்கும் பொழுது கடக ராசியோட அதிபதி சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விருஷகத்தில் இருக்கிறார், 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். எடுத்துமே மகிழ்ச்சி தான் கடகராசி நண்பர்களுக்கு. அவங்க ஏதோ ஒரு விரும்பின ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைக்க பொழுது ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்க போகிறாங்க. அந்த காத்துட்டு இருந்த பொருட்கள் இந்த தை மாதத்தில் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது குழந்தை பேராகவும் இருக்கலாம். வீட்டில் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் வழிபாடு பண்ண முடியலையேன்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த தை மாதம் அவங்களுக்கு சூரிய ஒளியின் மூலமாக ஒரு விடியலை காட்ட பொழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குலதெய்வத்தை கண்டறிந்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் கடகராசி நண்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு யாராவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விருப்ப திருமணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒன் சைடாக சரி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் காதல் கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ மனதுக்கு பிடித்த ஒரு பொருள் கிடைக்கும் பொழுது, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமும் அமைய பொழுது, குலதெய்வ வழிபாடும் இந்த காலகட்டத்தில் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இல்லை பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும், பூர்வீகத்துக்கு போக முடியாமல் இருந்திருக்கும், ஒரு பகையாலே ஒரு சின்ன பிரச்சனையால் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சாதகமாக நடக்க போகிற ஒரு வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, கடகராசிக்கு 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7ல் இருக்கிறார். அப்போ குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் காத்துட்டு இருக்கு, குடும்ப உறுப்பினர் மூலமாக ஒரு வருமானம். இதுவரை நம்ம குடும்பத்தை யாராவது நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தன் தலை தூக்க மாட்டானா, அவங்க தூக்கி நம்ம குடும்பத்தை நிறுத்த மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடும்ப வருமானம் பெருகி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அடைய போறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் அங்கே இல்லை, கூடவே சுக்கிர பகவான் இருக்கிறார். கடகராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி. வீட்டின் மூலம் வருமானம், ஒரு வாடகை வீடாக இருந்திருக்கும், வீட்டின் மூலம் ஒரு அடிஷனல் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா வீடை விற்பனை மூலமாக, இருக்கிற வீட்டை விற்றுட்டு புது வீடு மாறுவீங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தாயாரின் வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். மேலும் உங்களின் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு சொத்து கிடைக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு நிரந்தர பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலாளராக, ஒரு மேனேஜராக ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதான வாய்ப்புகள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்னு சொல்லலாம் இந்த ஒரு காலகட்டம் தை மாதம். உங்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கிறாரு. அப்போ 3, 12 விரயங்கள். புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளால் விரயங்கள் ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வழக்குகளால் விரயங்கள் ஏற்படும், சரிங்களா. சின்னதாக ஒரு சின்ன ஒரு செலவு ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முருகன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் புதன்கிழமையில் முருகன் வழிபாடும் செய்வதும் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு 6க்கும் கடகராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் 12ல் இருக்கிறார். அப்போ பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல் இருந்திருப்பீங்க. அதுக்காக சில புத்தகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க ஒரு புக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், வானவியல் சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த புத்தகங்கள் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக சிறிய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் 6, 9 அப்போது தந்தையின் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஏற்படும். ஒரு சின்ன கட்டியாக கூட இருக்கலாம்.
தந்தையின் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சிறிய விரயங்கள் உண்டு. ஸோ அவருக்கு ஒரு இஷ்யூஸ் கூட இருந்திருக்கலாம். அது சார்ட் அவுட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு தேவையான உதவிகள் செய்யணும். இந்த நெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது. யாருன்னா கடகராசியின் தந்தை. ஸோ அவங்க ஆனால் கேட்க மாட்டாங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஷயங்கள். ஸோ அப்போ என்ன சார் பண்ணுறது? நான் என்ன பண்ணட்டும்? லட்டு வாங்கி தானம் பண்ணுங்கள். மஞ்சள் கலரில் இருக்க லட்டு வாங்கிட்டு தானம், யாருக்காவது கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, பெருமாள் கோவில் போனீங்கன்னா லட்டை வாங்கி தானம் பண்ணுங்கள். லட்டை உடச்சி பூந்தியாக தானம் பண்ணணும். சரிங்களா? லட்டு அப்படியே கொடுக்கக்கூடாது, அது முக்கியமான விஷயம். லட்டை உடைச்சிட்டு பூந்தியாக தானம் பண்ணணும். எவ்வளோ முடியும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஒரு லட்டை உடச்சி கொடுத்தாலும் சரி, 10 லட்டு உடச்சி கொடுத்தாலும் சரி. அது தானம் செய்யும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு எல்லாமே சுகமாக முடியும். தந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். ஒரு கோவில் போனீங்கனாலும் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். தந்தைக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி சொல்லியிருக்கோம். சுக்கிர பகவான் 7 இருக்கார். ஸோ ஜாலியாக உங்களோட ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் விளங்க போகுது. ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு செலவு, ஒரு நீங்கள் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களோட வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ப்ராஃபிட்னா நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறீங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் சகஜமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு 7க்கும் 8க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் 9ல் இருக்கிறார். அப்போ 7க்கும் 8க்கும் அப்போ உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமும் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தீராத பிரச்சனைகள் எல்லாமே பாக்கியமாக மாறப்போகுது. அப்போ பாக்கியம் மாறப்போகுது என்ன பண்ணும்? திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு திருமணம் நடக்கும். ஒரு திருமணம் தானா அப்படின்னா திருமணம் நடக்கும். சரிங்களா? ஸோ திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்க திருமணம் கண்டிப்பாக நடக்கும். மேலும் 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு திருமணம் வந்து நடக்கிறதா இருந்திருக்கும், ஒரு நிச்சயத்தை நடந்திருக்கும், அது ஒரு தடைப்பட்டிருக்கும். தடைப்பட்ட திருமணமும் இந்த காலகட்டத்தில் கடகராசியினருக்கு கை கொடுக்க வேறு ஒரு வரன் அமைவாங்க. அது மூலமா உங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரம்மாண்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ல் இருக்கிறார். ஸோ வேலை செய்யும் பொழுது மனசு வந்து வேலையில் இருக்கணும். எதையோ திங்க் பண்ணிட்டு வேலை செய்யக்கூடாது, பிரச்சனைகளை சந்திப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னா பேசக்கூடாது. உங்களோட உயர் அதிகாரிகளை பகைத்தோ தாழ்வாக குறைத்தோ பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா அங்கே சின்ன பிரச்சனையை சந்திப்பீங்க. ஒரு ப்ரமோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்? பக்குவமாக பார்த்து, எங்கள் மேனேஜர் ரொம்ப நல்லவர், எங்கள் ஓனர் வல்லவர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மேலே போவீங்க. அவர் சரியே இல்லை, அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், இது செய்வார் அது செய்வார் அப்படின்னா கீழே இறங்கிடுவார். ஸோ நம்மளோட எண்ணமே அங்கே செயலாக மாறக்கூடிய வாய்ப்பு கடகராசி என்பதற்கு இந்த தை மாதம் இருக்குது. பார்த்து எண்ணத்தில் பக்குவமாக சிந்திச்சு செயல்படுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வீடு மாற்றம் இருக்குமான்னு கேட்டால் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பிய ஒரு வீட்டிற்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களின் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறிய அளவு ஒரு டாட் இருக்கும். டாட்னு பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு இழப்புகள் இருக்கும், சில தடங்கல்கள் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த தை மாதத்தில் தினந்தோறும் ஒரு பெரிய பரிகாரம் சொல்கிறேன். இந்த தை மாதம் கடகராசி அன்பர்கள் தினந்தோறும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது மிக சிறப்பு. இந்த 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கும் பொழுது கடவுளை நினைக்கணும். இன்னொரு விஷயம், உங்களை பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லுங்க மனதார. அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. கெட்டது செஞ்சுதான் மட்டும், நல்லது செஞ்சால் மறந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கடவுள் பார்த்துப்பார். ஏதாவது நம்ம துன்புறுத்தி இருக்கோன்னா அவங்கக்கிட்ட நேராக மன்னிப்பு கேட்டால் ரொம்ப பெருசு. இல்லை மானசீகமாக அந்த 1 மணி நேரத்தில் கடவுளை நினச்சி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. கடகராசி அன்பர்கள் தினந்தோறும் இந்த தை மாதம் 1 மணி நேரம் மௌன விரதம் இருப்பது மிக சிறப்பானது ஒரு பரிகாரமாக இந்த தை மாதம் திகழப்பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சாதகமாக உங்களுக்கு அமைவதற்காக வாழ்த்துக்களும் நன்றிகளும்.